கூகுள் மேப்ஸ் வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் தாங்கிட்ட வழி கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிறழ்வு மனப்பான்மையோட சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? மாப்பிள்ளை இவன் தான். ஒரு மனிதன் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறான்? ட்ரெஸ் எல்லாம் பிறக்கிறான். அவன் ஏன் 2 கையோட பிறக்கிறான்? அந்த கேள்வி வந்தது இல்லையே. மனிதன் அவன் கம்ஃபர்டபுளாக அவனாக இருக்கிற இடம் குளியலறை. கரெக்டா? ஆமாம். இந்த உலகத்தையே குளியலறையாக மாற்றிட்டா. எனக்கு இந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷனில் ஒரு பிரதானத்தை விட்டுட்டு நம்ம போயிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது. ஆடையே இல்லாமல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன இருக்கு? இப்போ இந்த டிஷர்ட் கீழே இந்த ஜட்டி போட்டிருக்க. ஐயோ, பேண்ட் தான் போட்டிருக்கேன். பேண்ட் போட்டிருக்கேன். எந்திரி டவுசர் தான் போட்டிருக்கேன். என்ன ஒரு கேவலமான மலிவான எண்ணம்னு யோசிச்சு பார்த்தியா? நான் எனக்கு எதிரான பாயிண்ட்டுக்கு எதுவுமே யோசிச்சதே கிடையாது. உறுதியாக எப்படி நிலைப்பாட்டில் இருக்கீங்க? எவனா பேசுகிறத காது கொடுத்து கேட்டால் தானே. நெஞ்சில் சிகரெட்டில் சூடு வச்ச மாதிரி இறுதி கருத்து எதாவது இருக்கா? நீ பேசிகிட்டு இருப்போம், தம் போட்டு வந்துடும். புக்ஸ் ஆர் த மோஸ்ட் unnecessary inventions of the humankind to the humankind for the humankind. இதுதான் என்னுடைய கருத்து. மனித குலம் தலை தூங்கினதுக்கு காரணமே புத்தகங்கள் தான். புத்தகங்கள் தானே ஒருத்தனை பண்படுத்தும். நீ சொன்ன கருத்துக்கு நான் பதிலே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு பதிலே கிடையாது. பதில் இருக்கு, ஆனால் நான் உனக்கு சொல்ல மாட்டேன். நான் ஒரு புக்கில் எழுதி ரிலீஸ் பண்ணுறேன். தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் கூற்றுப்படி பார்த்தா புத்தகங்கள் இன்றியமையாது, ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபாயை கொடுக்குறேன். இன்னும் ஒரு புக் ஸ்டால் போடுங்கிறேன். சொல்லும் போதே ஏன் அந்த நறுமண சிரிப்பு? வருமானம் வராது. ஹியூமர் இஸ் ஓவர் ரேட்டட். இது சொல்லும் போதே சிரிப்பு வரலையா? உனக்கும் வரல, நீ கஷ்டப்பட்டு சிரிக்கிற எனக்கு தெரியும். நீங்கள் வேணா பாருங்கள், ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு ஜோக்கை சொல்லி பாருங்க, சிரிக்குதானே. ஆனால் ஒரு மனுஷன் அழுகிறப்பவும் சோகமாக இருக்கிறப்பவும் மனசு பாரமாக இருக்கும். சிரிக்கிறப்ப தானே இலகுவாகிறான் மனுஷன். இதை எடை போடும் மிஷினில் உங்களால் நிரூபிக்க முடியுமா இந்த கருத்தை? நான் வரேன், எந்த கடைக்கு நீங்கள் வர சொல்கிறீங்களோ அங்கே நான் வரேன். அந்த எடை மிஷினில் நான் உங்களை நிற்க வைக்கிறேன். சிரிச்சு ஒரு எடை, அழுது ஒரு எடை, 2 இடத்து பார்ப்போம். இப்போ சிரிச்சு சிரிச்சு என்ன வந்திருக்கு உங்களுக்கு? கண்ணீர். I rest my case.